ஃபீல்டிங்கில் அக்ஷர் பட்டேல கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஹாரி ப்ரூக் ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு பாருங்க, வேற லெவலில் கேட்ச். அதெல்லாம் எந்த ஒரு ஃபீல்டராலுமே பிடிக்க முடியாது நினைக்கிறேன் அக்ஷர் பட்டேல் தவிர. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாலை கெஸ் பண்ணி கரெக்டாக போய் நின்று பார்த்து நல்லா டைவ் அடிச்சு கேட்சை பிடிச்சாரு. வில் ஜாக்ஸுக்கு ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சாரு பாருங்க. ஹர்தீப் சிங்கா வைடாக போட்டு இருக்கிறப்ப அந்த பால் வைடு போட்டாரு, அதையும் தூக்கி எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அடிச்சாரு. பவுண்டரி போயிடுச்சு நினைக்கிறப்போ உள்ள குறுக்க வந்து அக்ஷர் பட்டேல் சூப்பராக டைவ் அடிச்சு அந்த பாலை டூபேக்கு போட்டு கேட்சை பிடிச்சாரு. 2 கேட்ச் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிங்கு சிங் மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா சிங்கிட்ட அடிச்சு பால் பார்த்தீங்கன்னா டூஸ் ஓட பார்த்தாங்க. அவர் 2 டைம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஃபீல்டு பண்ணி அந்த டபுள்ஸை பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு சிங்கிளாக ஆக்கினாங்க. அது ஃபீல்டிங்கில் அக்ஷர் பட்டேல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும், பவுலிங்கில் பும்ரா சொல்லி ஆகணும் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஒரு வேற லெவலில் செஞ்சுட்டாங்க. ஸோ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட்டில் தான் இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணிட்டு ஃபைனலுக்கு போயிருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொதப்பிருந்தாலுமே கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலாந்து, அது மறக்கவே முடியாது. கம்ப்ளீட் டீம் எஃபர்ட்னால தான் பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாண்டை பீட் பண்ணிட்டு இப்போ ஃபைனலுக்கு போயிருக்காங்க. பேட்டிங்கில் சஞ்சு சாம்சன் 89 ரன் இருக்காரு, வெளியே 7 ஓவர் இருக்குது. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 2-3 டாட் பால் விளையாண்டு செஞ்சுரிக்காக விளையாண்டுருந்தாருன்னா கண்டிப்பாக இந்தியா அந்த மேட்ச் தோத்துருப்பாங்க. இஷான் கிஷான் வந்து